இரண்டாவது விடை என்ன? 490. 490. 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய். இங்கே என்ன தரப்பட்டிருந்தது? 100 ரூபாயும் 50 ரூபாயும் சமமான எண்ணிக்கையில் இருக்கிறது. அப்போ 100 ரூபாய் ஒரு நாணயத்தால் போடுவேன், 50 ரூபாயும் ஒரு நாணயத்தால் போடுவேன். அப்போ 100 ரூபாய் 100 ரூபாய் தான், 50 ரூபாயும் 50 ரூபாய் தான். இப்போ எத்தனை? 100ம் 50ஐயும் கூட்ட வேண்டும். 100ஐயும் 50ஐயும் கூட்ட வேண்டும். 100ஐயும் 50ஐயும் கூட்டினா எத்தனை? 150. இனி என்ன செய்யணும்? 490லிருந்து 150 கழிக்க வேண்டும். 340. 340ல் 20 இருக்கான்னு நாம் பார்க்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? 20ஐயும் 340ஐயும் வகுக்க வேண்டும். வகுத்தா எத்தனை வருதுன்னு பார்ப்போமா? 340, 20. 0ம் 0ம் வெட்டுப்படும். இனி 2ஐயும் 34ஐயும் வகுக்க வேண்டும். 1 14 14 17 விடையாக வருகிறது. இப்போ 17 20 ரூபாயில் 17 நாணயத்தாள்கள் இருந்தால் தான் என்ன 340 வரும். ஆனால் இங்கே என்ன தரப்பட்டிருந்தது? 8 நாணயத்தாள்கள் தான் என்ன அவர்களுடைய பணப்பையில் இருந்திருக்கிறது. அப்போ இது பிழையானது. இனி நாம் 2 நாணயத்தாள்களாக போட்டு பார்ப்போம். 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய். 100 ரூபாயில் 2 நாணயத்தாள், 50 ரூபாயில் 2 நாணயத்தாள், 100 ரூபாயில் 2 நாணயத்தாள்களில் 200, 50 ரூபாயில் 2 நாணயத்தாள்கள் 100 ரூபாய். இனி என்ன செய்ய வேண்டும்? 200 ரூபாயையும் 100 ரூபாயையும் கூட்ட வேண்டும். கூட்டினா எத்தனை? 300. இனி 450ல் இருந்து 300 கழிக்க வேண்டும். கழித்தா எத்தனை? 0 9 190. 190. இனி நாம் என்ன செய்யணும்? 20 ரூபாயில் 190 இருக்கான்னு பார்க்க வேண்டும். சரியா? இதில் இருக்கான்னு பார்க்கணும். 2 0ம் வெட்டுப்படும். மிகுதி 1 வருகிறது. அதனால் என்ன? இது பிழை. 20 ரூபாயில் 190 இல்லை. அப்போ இது பிழையானது. இனி நாம் 3 நாணயத்தாள்களை போட்டு பார்ப்போம். 100 ரூபாயில் 3 நாணயத்தாள்கள் 300, 50 ரூபாயில் 3 நாணயத்தாள்கள் 150. சரியோ? இனி என்ன செய்ய வேண்டும்? 300ஐயும் 150ஐயும்
கூட்ட வேண்டும். கூட்டினா எத்தனை? 450. 490 இருந்து 450 கழிக்க வேண்டும். கழித்தா எத்தனை? 40 ரூபாய். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? 20 ரூபாயில் 40 ரூபாய் இருக்கான்னு பார்க்க வேண்டும். 0 0 வெட்டுப்படும் 2 இருக்கிறது. 20 ரூபாயில் 2 நாணயத்தாள்கள் இருந்தால் 40 ரூபாய் வரும். அப்போ இது பொருத்தமாக இருக்கிறது. இப்போ நாம் பார்ப்போம், இங்கே தரப்பட்டுள்ள எல்லா தரவுகளும் இதில் பொருத்தமாக இருக்கான்னு பார்ப்போம். முதலாவது என்ன தரப்பட்டிருந்தது? 8 நாணயத்தாள்கள் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். 3 3 6 6 2 8. அப்போ இது பொருத்தமாக இருக்கிறது. இனி நாம் பார்ப்போம் 490 வருதுதான். அப்போ கூட்டுவோம் 490. அப்போ இது என்ன? எல்லாம் பொருத்தமாக இருக்கிறது. மற்றது என்ன? 100 ரூபாயும் 50 ரூபாயும் ஒரே எண்ணிக்கையில் இருக்கிறது. அப்போ அதுவும் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இங்கே எல்லாம் பொருத்தமாக இருக்கிறதால இரண்டாவது விடை தான் பொருத்தமானது. 30வது கேள்விக்கு இரண்டாவது விடை. 30வது கேள்விக்கு இரண்டாவது விடை. இனி அடுத்த கேள்வி 31வது கேள்வியை பார்ப்போம். ஒரு பச்சில்லு சுழலும் போதும் மற்றைய இரு பச்சில்லுகளும் சுழலத்தக்கதாக இணைக்கப்பட்ட ABC எனும் 3 பச்சில்லுகள் உருவிச் காணப்பட்டு உள்ளன. பச்சில்லு B ஆனது அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் சுழலும் போது AC ஆகிய இரு பச்சில்லுகளும் சுழலும் திசைகள் இடம்பெறும் விடை யாதுன்னு கேட்டிருக்கிறது. இந்த கேள்வியை பார்க்கிறதுக்கு முதல் இதை பார்ப்போம், சரியா? அதுக்கு பிறகு 31வது கேள்வியை பார்க்கலாம். இந்த கேள்வி உங்களை பார்த்தாதான் 31வது கேள்வியும் உங்களுக்கு என்ன விடக்கான இலகுவாக இருக்கும். இதை பார்ப்போம். இந்த முதலாவது பச்சில்லு இந்த திசையை நோக்கி சுழலுது. இது என்ன திசை? 2 வகையான இருக்கிறது. இப்படி ஒன்று இருக்கிறது, இப்படி ஒன்று இருக்கிறது. அதாவது வலஞ்சுழி இடஞ்சுழி. வலஞ்சுழின்னா என்ன? வலப்பக்கம் சுழலுறது வலஞ்சுழி.